जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् யானை முகம் கொண்டவனே தந்தம் ஒன்று உடையவனே நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம் மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம் அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிதம் லம்போதரம் விசாலாக்ஷம் வந்தேகம் கணநாயகம் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா இன்னல்கள் அகலவே துன்பங்கள் நீங்கவே இன்பங்கள் நிறைய என்றும் நன்மைகள் திகழவே ஆராதனை நிதமுனக்கு செய்திடுவோம் நாதா எங்கள் குறை தீர்த்தே வரம் தருவாய் கணநாதா जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै उन्दन पार्वती तन्दै महादेवा गणपति नादने पोत्री ओम कलियुग मुदले पोत्री ओम करुणै वडिवे पोत्री ओम काविरि विरित्ताय पोत्री ओम गजानन कडवुळे पोत्री ओम कर्पगमू
கபிலனே போற்றி. ஓம் கங்குலை நிகர்த்தாய் போற்றி. ஓம் களித்திடும் களிரே போற்றி. ஓம் அன்பெனும் மலையே போற்றி. ஓம் அற்புதம் புரிவாய் போற்றி. ஓம் அத்திமுகத்தானே போற்றி. ஓம் ஆதிமூர்த்தியே போற்றி. ஓம் ஆனந்த கடலே போற்றி. ஓம் அனல் வடிவானவனே போற்றி. ஓம் அண்டம் அடைத்தவனே போற்றி. ஓம் அம்பிகை மகனே போற்றி. ஓம் அகத்தியனுக்கருள் செய்தவனே போற்றி. ஓம் ஹரனின் மகனே போற்றி. ஓம் மூஷிக வாகனனே போற்றி. ஓம் முக்கண்ணனே போற்றி. ஓம் முப்புரி நூலுடையவனே போற்றி. ஓம் மூத்தவனே போற்றி. ஓம் மூலகணபதியே போற்றி. ஓம் மோதக பிரியனே போற்றி. ஓம் முக்தி கணபதியே போற்றி. ஓம் மௌலீஸ்வரனே போற்றி. ஓம் மூலாதாரனே போற்றி. ஓம் முகில்வண்ணனே போற்றி. ஓம் உமாபுத்திரனே போற்றி. ஓம் ஹேரம்பனே போற்றி. ஓம் லம்போதரனே போற்றி. ஓம் தூமகேதவே போற்றி. ஓம் சிந்தூரனே போற்றி. ஓம் சங்கர பிரியனே போற்றி. ஓம் பார்வதி நந்தனனே போற்றி. ஓம் விகடனே போற்றி. ஓம் குணாநிதியே போற்றி. ஓம் விநாயகனே போற்றி. ஓம் ஐந்து கரத்தவனே போற்றி. ஓம் யானை வடிவினனே போற்றி. ஓம் நந்தி மகனே போற்றி. ஓம் மகோதரனே போற்றி. ஓம் கணநாதனே போற்றி. ஓம் ஒற்றை கொம்பனே போற்றி. ஓம் வக்ரதுண்டனே போற்றி. ஓம் புகைவண்ணனே போற்றி. ஓம் சுமுகனே போற்றி. ஓம் விக்னராஜனே போற்றி. ஓம் விஸ்வரூபனே போற்றி. ஓம் விஸ்வமுகனே போற்றி. ஓம் இடர்களைபவனே போற்றி. ஓம் பாலச்சந்திரனே போற்றி. ஓம் தேவதேவனே போற்றி. ஓம் வாமன ரூபனே போற்றி. ஓம் தற்பரநாதனே போற்றி. ஓம் சிற்பரதேவனே போற்றி. ஓம் சுந்தர ரூபனே போற்றி. ஓம் வல்லபை கணேசனே போற்றி. ஓம் ஞானக் கொழுந்தே போற்றி. ஓம் பெருஞ்செவியனே போற்றி. ஓம் மகாவீரனே போற்றி. ஓம் மேகநாதனே போற்றி. ஓம் ஞானம் அளிப்பவனே போற்றி. ஓம் சித்தி கணபதியே போற்றி. ஓம் சிங்கவாகனனே போற்றி. ஓம் ராஜபுத்திரனே போற்றி. ஓம் சாந்தரூபனே போற்றி. ஓம் சுரபூபதியே போற்றி. ஓம் தும்பிக்கை ஆண்டவனே போற்றி. ஓம் பாரதம் படைத்தவனே போற்றி. ஓம் வாதாபி கணபதியே போற்றி. ஓம் மத்தள வயிற்றனே போற்றி. ஓம் மந்திரமூர்த்தியே போற்றி. ஓம் வேத முதல்வனே போற்றி. ஓம் நாகாபரணனே போற்றி. ஓம் சர்வமங்களனே போற்றி. ஓம் சம்மோக கணபதியே போற்றி. ஓம் சண்முகனே போற்றி. ஓம் பாசாங்குசனே போற்றி. ஓம் ஈசபுத்திரனே போற்றி. ஓம் குமாரகுருவே போற்றி. ஓம் பிரம்மச்சாரியே போற்றி. ஓம் மோதக கையனே போற்றி. ஓம் ஞானதீபனே போற்றி. ஓம் புராணனே போற்றி. ஓம் மகாகாலனே போற்றி. ஓம் விஷ்ணு பிரியனே போற்றி.
குணமுடையோனே போற்றி. ஓம் குணேசனே போற்றி. ஓம் கல்யாண கணபதியே போற்றி. ஓம் ஓம்காரனே போற்றி. ஓம் சுரேஸ்வரனே போற்றி. ஓம் நிதீஸ்வரனே போற்றி. ஓம் கஜேஸ்வரனே போற்றி. ஓம் கிருபாகரனே போற்றி. ஓம் ஹரித்ரா கணபதியே போற்றி. ஓம் ஊர்த்வ கணபதியே போற்றி. ஓம் பாலகணபதியே போற்றி. ஓம் தருண கணபதியே போற்றி. ஓம் விஜய கணபதியே போற்றி. ஓம் வீர கணபதியே போற்றி. ஓம் பக்த கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே போற்றி போற்றி. ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவத்தை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பூஜை செய்த பிற்பாடு நதியிலேயோ கடலிலேயோ கொண்டு போய் சேர்த்து விடுவதற்கு நிமஞ்சனம் என்று பெயர். இதை இந்த ஆண்டு 9வது ஆண்டாக இங்கே நடைபெற்று வருகிறது. பொதுவாகவே நாம் எல்லா வழிபாட்டுக்கும் ஆரம்பமாக விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டோடு ஆரம்பிப்போம். ஏனைய தெய்வங்களை விட விநாயகர் பெருமானுக்கு மாத்திரம்தான் மண்ணிலேயோ சந்தனமோ மஞ்சளோ சாணகமோ ஏதாவது ஒரு உருவத்தை நாங்கள் அங்கே செய்து வைத்து குறிக்கப்பட்ட அந்த பூஜைகள் நிறைவடைந்த பிற்பாடு அதனை கொண்டு போய் நீரிலே விடுகின்ற ஒரு மரபு இருக்கிறது. அதற்கு தான் இந்த நிமஞ்சனம் என்ற சொல்லு பாவிக்கப்படுகிறது. நாம் நிலம் நீர் நெருப்பு ஆகிய இந்த பஞ்சபூதங்களிலே நிலத்தையும் நீரையும் சேர்த்து இந்த விநாயகருடைய வழிபாட்டுக்காக எடுத்து வைக்கப்படுகிறது. அங்கே களிமண்ணாலும் நீரினாலும் குறைக்கப்பட்ட சேர்த்து செய்யப்பட்ட அந்த திருவுருவம் கலைஞர்களுடைய கைவண்ணத்தினாலே வர்ணங்கள் சேர்க்கப்பட்டு சதுர்த்தியை ஒட்டி, பொதுவாக ஆவணி சதுர்த்தி விநாயகர் பெருமான் உலகத்திற்கு நன்மை செய்த ஒரு நாள்
அருள் புரிந்த நாளாகவும் இருப்பதனாலே அவருக்கு தேவையான அந்த பிரசாதங்களை வைத்து வழிபாடுகளை செய்த பிற்பாடு பிரார்த்தனைகள் நிறைவடைந்தவுடன் அவற்றை கொண்டு போய் நீர்நிலையை விட வேண்டும் என்ற அந்த நியதிக்கு ஏற்றுத்தான் இந்த விநாயகர் வழிபாட்டிலே இந்த தத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. நாங்கள் பல பேர் நினைக்கலாம் இந்த அழகிய திருவுருவத்தை எப்படி கொண்டு போய் அதை நாங்கள் நீரிலே விட முடியும் என்று. சாதாரணமாக நாங்கள் முன்பும் தெரிந்திருக்கிறோம், வீடுகளிலே எல்லாம் மார்கழி மாதங்களிலே நாங்கள் கோலம் போட்டு சாணகத்தினாலே பிள்ளையாரை பிடித்து வைத்து 30க்கு ஒரு நாள் அந்த மார்கழி மாதம் முழுவதும் அந்த பூஜையை செய்து வீட்டுக்கு முன்னாலே வாசலிலே கோலம் போட்டு தைப்பொங்கல் அன்றைக்கு அவற்றை கொண்டு போய் நீரிலே விடுகின்ற ஒரு வரவு இன்றைக்கும் யாழ்ப்பாணத்திலே அந்த பின்பற்றப்பட்டு வருகிறது. அதனுடைய இன்னொரு மறு வடிவமாகத்தான் கலைஞர்களுடைய தொழில் திறமையினாலும் அவர்களுடைய கலையை நாங்கள் ஊக்குவிக்கின்ற வகையிலேயும் இந்த திருவுருவங்கள் விநாயகருடைய திருவுருவங்களாக அமைக்கப்பட்டு பல்வேறு வடிவங்களோடு அந்த விநாயகர் பெருமானை நினைக்கிறேன் இந்த வருடம் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விநாயகர் திருவுருவங்கள் கடற்கரையிலே கடற்கரையில் விடப்பட்டதாக அறிவோம். தமிழ்நாடு, வடநாடு, இன்னும் மேலே நாடுகளில் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே இது இப்பொழுது அந்த வழிபாட்டின் மூலமாக நடத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த திருவுருவங்கள் என்பது இறைவனுடைய அருளை பெற்றுத் தருகின்ற வடிவங்களாகவே போற்றப்படுகின்றன. அது கருங்கல்னாலையும் செம்பினாலை பஞ்சலோகங்களை செய்கின்ற பொழுது பிரதிஷ்டை செய்து யந்திரங்கள் வைத்து ஆலயங்களுக்குள்ளே வைக்கின்றோம். ஆனால் படியான களிமண்ணால் செய்யப்படுகின்ற உருவங்களை குறிக்கப்பட்ட காலங்களிலே பூஜைகள் நிறைவேற்ற பிற்பாடு அவருக்கு செய்ய வேண்டிய உபயாரங்களை செய்து அதை கொண்டு போய் நீர்நிலையை விட வேண்டும் என்ற அந்த ஒரு மரபு ரீதியான அந்த வழக்கம்தான் இங்கேயும் நிமஞ்சனமாக திருமஞ்சனமாக கடற்கரையை கொண்டு போய் இந்த பெருமானை சமர்ப்பித்தல். அதாவது அங்கே நீர் நிலையிலிருந்து எடுக்கப்பட்ட நீரையும் களிமண்ணையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட அந்த விநாயகருடைய அந்த திருவுருவம் உண்மையிலேயே இவையெல்லாம் தொடர்ந்து கனகாலம் வைத்திருக்கவும் முடியாது. காலப்போக்கில் அவைகள் வெடிக்க கூடும். அவை அதற்கு முதல் நாங்கள் அந்த முழுமையாக பூஜை செய்த பிற்பாடு அங்கே அவருடைய அருள் எல்லாம் அந்த நேரத்தில் கிடைக்கிறது. அதற்கு பிற்பாடு அவற்றை கொண்டு போய் நீர்நிலையில் விட வேண்டும் என்ற அந்த ஒழுங்கின் பிரகாரம்தான் இது பார்க்க புராணத்திலையும் இந்த விநாயகர் வழிபாடை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. விநாயகர் புராணம் சம்பந்தமான ஒரு வழிபாடு. அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே இந்த முறை இங்கே இருந்து வளமகுல கலெக்டர்சிக்கான இந்த புறப்பாடு நடைபெற இருக்கிறது. ஆகவே நீங்கள் அடியார்கள் அங்கேயும் வந்து நிமஞ்சன விசேஷ பூஜை கடற்கரையில் நடைபெறும் நிறைவான ஒரு பிரார்த்தனை வழிபாட்டு பூஜைகள் சதுர்த்தியோடு தொடர்ந்து 10 நாளோ 15 நாட்களோ அந்த பூஜையை செய்த பிற்பாடு கடலிலே கொண்டு நீங்கள் அங்கே இறைவன் அருள் வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகின்ற பொழுது ஒரு விபத்து மூலமாக பெறும் சேர்ந்து அந்த அருள் நிறைவு செய்யப்படும். ஆகவே அந்த கடற்கரையிலே நாங்கள் அந்த பூஜைகள் நிறைவு செய்து அவரை அந்த நிறைவு செய்கின்ற முகமாக அந்த நீர்நிலையை விடுகின்ற விசர்ஜனம் அல்லது நிமஞ்சனம் எழுதப்படுகின்ற திருமஞ்சனம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது வழியாலே அந்த வாகனம் வந்திருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் வியூதி பிரசாதம் பெற்றவுடன் அனைவரும் அந்த கோச்சஸ் வழியாக இருக்கின்றது. அந்த இடத்துக்கு போகுமாறும் டிக்கெட் பெறாதவர்கள் டிக்கெட்டுக்கான அந்த ஒழுங்குகளையும் செய்து பயண ஒழுங்குகளுக்கு ஆயத்தமாயிருக்குமாறு காட்டுகின்ற கணேசன் வழிவராம நம்மை எல்லாம் பாதுகாக்கும் கணேசன். சுழிமுனையில் சுட்சமத்தை காட்டுகின்ற கணேசன் வழிவராம நம்மை எல்லாம் பாதுகாக்கும் கணேசன். கணேசனாம் கணேசன் கருணை தெய்வம் கணேசன் துணை வரணும் என்று சொன்னால் தூக்கிவிடும் கணேசன். கெட்டியான மோதகத்தின் தட்ட தூக்கும் கணேசன் விட்டிடாத துயரமெல்லாம் வெட்டிவிடும் கணேசன். கெட்டியான மோதகத்தின் தட்ட தூக்கும் கணேசன் விட்டிடாத துயரமெல்லாம் வெட்டிவிடும் கணேசன். கணேசனாம் கணேசன் கருணை தெய்வம் கணேசன் தொண வரணும் என்று சொன்னால் தூக்கிவிடும் கணேசன். காலபயம் போக்கிடவே காத ஆட்டும் கணேசன் ஞாலம் ஏழும் சுழல தனது தொந்தி ஆட்டும் கணேசன். காலபயம் போக்கிடவே காத ஆட்டும் கணேசன் ஞாலம் ஏழும் சுழல தனது தொந்தி ஆட்டும் கணேசன்.
மாலை போட்டு விட்டா விருப்பம் தீர்க்கும் கணேசன் அருகம்புல்ல பார்த்து புட்டா அதில் மயங்கும் கணேசன் மாலை போட்டு விட்டா விருப்பம் தீர்க்கும் கணேசன் அருகம்புல்ல பார்த்து புட்டா அதில் மயங்கும் கணேசன் கணேசனம் கணேசன் கருணை தெய்வம் கணேசன் தொண வரணும் என்று சொன்னா தூக்கிவிடும் கணேசன் அப்போ அதிரசத்தை கண்டு ஆடும் கணேசன் சுப்பனுக்கும் சுப்பனாகி சுகம் கொடுத்த கணேசன் அப்போ அதிரசத்தை கண்டு ஆடும் கணேசன் சுப்பனுக்கும் சுப்பனாகி சுகம் கொடுத்த கணேசன் கணேசனம் கணேசன் கருணை தெய்வம் கணேசன் தொண வரணும் என்று சொன்னா தூக்கிவிடும் கணேசன் கட்டி கரும்பெடுத்து காட்டி நின்னா போதுமே குட்டையான திருவடியில் கூத்தாடும் கணேசன் கட்டி கரும்பெடுத்து காட்டி நின்னா போதுமே குட்டையான திருவடியில் கூத்தாடும் கணேசன் கணேசனா கணேசன் கருணை தெய்வம் கணேசன் தொண வரணும் என்று சொன்னா தூக்கிவிடும் கணேசன் கணேசனாம் கணேசன் கரிமுகத்து கணேசன் மனமும் வாக்கும் நல்லதாக தந்தருளும் கணேசன் கணேசனாம் கணேசன் கரிமுகத்து கணேசன் மனமும் வாக்கும் நல்லதாக தந்தருளும் கணேசன் கணேசனாம் கணேசன் கருணை தெய்வம் கணேசன் தொண வரணும் என்று சொன்னா தூக்கிவிடும் கணேசன் கணேசனாம் கணேசன் கருணை தெய்வம் கணேசன் தொண வரணும் என்று சொன்னா தூக்கி